அட்டகாசமான அரசியல்வாதியாக அதிரடி பயிற்சி பட்டறை பியூர் பாலிடிக்ஸ். அடுத்த வகுப்புகள் விரைவில் ஆரம்பம். தொடர்புக்கு 7388824242. வன்முறையை தூண்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சமீபத்தில் நடைபெற்ற கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் போராட்டத்தின் போது காயமடைந்த காவலர்களின் குடும்பத்தினர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். போராட்டக்காரர்களால் படுகாயமடைந்த உதவி ஆணையர் கைலாஷ் சிங் பிரேஸ்ட், உதவி துணை ஆய்வாளர் சந்தீப், காவலர் தீரஜ் மற்றும் SI ஹேமேந்தர் ரதி ஆகிய 4 காவலர்களின் குடும்பத்தினர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளனர். கடந்த ஜூலை 20, 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் டில்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் பாதுகாப்பு பணியில் இருந்த டில்லி போலீஸ் மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினர் மீது போராட்டக்காரர்கள் கண்ணாடி பாட்டில்கள், கற்கள் மற்றும் கூர்மையான டைல்ஸ் துண்டுகளை கொண்டு கொடூரமான தாக்குதல் நடத்தியதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் போராட்டத்தின் போது பொது சொத்துக்களை சேதப்படுத்தி பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டியவர்கள் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட காவலர்களின் குடும்பத்தினர் கோரியுள்ளனர். அது மட்டுமின்றி பணியில் இருக்கும் காவலர்களுக்கும் அரசமைப்பு சட்டம் 14 மற்றும் 21 கீழ் பாதுகாப்பு பெற சம உரிமை உண்டு என அறிவிக்க வேண்டும் என்றும், சீருடை அணிந்த ஆண் மற்றும் பெண் காவலர்களை தாக்குதல்களில் இருந்து பாதுகாக்க மத்திய அரசு உரிய வழிகாட்டுதல்களை உருவாக்க உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை வைத்துள்ளனர். ஏற்கனவே மாணவர்கள் மீதான போலீஸ் தடியடிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகளுடன் இந்த மனுவும் தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வு முன்பு விசாரணைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.